திருச்சியிலிருந்து ஹைதராபாத் சார்லப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு இயக்கப்பட்ட சிறப்பு ரயில் அதை நிரந்தர விரைவு ரயிலாக அறிவிக்க வேண்டும். திருச்சிக்கும் சார்லப்பள்ளி ஹைதராபாத்துக்கும் இடையிலான இந்த சேவையை நிரந்தர சேவையாக அறிவிக்க வேண்டும் என்ற எனது கோரிக்கையை ஏற்று ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் ரயில்வே துறை அதிகாரிகளும் இந்த சிறப்பு ரயிலை இன்று நிரந்தர ஒரு ரயில் சேவையாக அறிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் முதன்முறையாக அங்கே ஹைதராபாத் சார்லப்பள்ளியிலிருந்து இங்கே திருச்சிக்கு முதன்முறையாக நிரந்தர ரயில் சேவையாக அறிவிக்கப்பட்ட பின்னர் இன்று வருகின்றது. இதை என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீரங்கம் ரயில்வே நிலையத்தில் இன்று பொதுமக்களுடன் இயக்க தோழர்களுடன் அந்த நிரந்தரமாக்கப்பட்ட திருச்சி ஹைதராபாத் சார்லப்பள்ளி விரைவு ரயில் வண்டியை வரவேற்று அதே வேளையில் என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றிய ரயில்வே துறை அமைச்சர் அவர்களுக்கும் ரயில்வே துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் சார்பாக என்னுடைய கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் இதுபோன்ற நிறைய கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றியுள்ளோம். தொகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளோம். உதாரணமாக நம்முடைய நம்முடைய திருச்சியிலிருந்து தாம்பரம் செல்கின்ற அந்த சிறப்பு ரயில் அதுவும் நிரந்தர விரைவு வண்டி சேவையாக அறிவிக்கப்பட்டது. அது திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தேன். அதையும் நிறைவேற்றினார்கள். அது மட்டுமல்ல, சோழன் விரைவு வண்டி அது இன்று திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்கின்றது. கிட்டத்தட்ட 300 கோடி மதிப்பில் வந்தே பாரத் அந்த ரயில் பெட்டிகளை பழுதுபார்க்கும் அந்த மையம் அதுக்குண்டான அந்த கட்டுமான பணிகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, புதுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து பனாரஸ் மற்றும் ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தியா செல்லும் அந்த விரைவு வண்டிகள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள் இன்று புதுக்கோட்டையில் நின்று செல்கின்றன. இது மட்டுமல்லாமல் நம்முடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த பல கோரிக்கைகள், குறிப்பாக ரயில்வே மேம்பால கோரிக்கைகள் பலது இன்று நிறைவேற்றப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் அதுபோல இன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். என்னுடைய திருச்சி மக்கள் சார்பாக, திருச்சி தொகுதி மக்கள் சார்பாக என்னுடைய கோடான கோடி நன்றி மீண்டும் ஒரு முறை ரயில்வே துறை அமைச்சர் அவர்களுக்கும் ரயில்வே துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்ல சார்லப்பள்ளிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஷன். கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாயில் அங்கே கட்டியிருக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஹைதராபாத்ல இருந்து நமக்கு திருச்சிக்கு வர இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு ஆந்திராவில் இருக்கிற முக்கியமான நகரங்கள் நெல்லூர், குண்டூர், அது மாத்திரம் இல்லாமல் திருப்பதி புனித ஸ்தலங்கள் திருப்பதி வழியாக நம்ம ஊர் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, வேலூர் இதெல்லாம் கடந்து நமக்கு இங்க ஸ்ரீரங்கம் வழியா நமக்கு இங்க சென்னைக்கு வருது. இது திருப்பதி திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம் போன்ற புனித ஸ்தலங்களை இணைப்பது மட்டுமல்லாமல் கல்வி ரீதியாகவும் நீங்க மருத்துவத்துறை ரீதியாகவும் இணைக்கின்ற ஒரு ரயில் சேவையை நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய பேர் நம்ம திருச்சியிலிருந்து வேலூருக்கு சிஎம்சி மருத்துவமனைக்கு போறாங்க. அவங்களுக்கு சரி அந்த பகுதியிலிருந்து இங்க திருச்சிக்கு இங்க மருத்துவ சேவை வரவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் இன்னைக்கு விஐடி கல்வி நிறுவனத்துக்கு நிறைய பேர் இந்த பகுதியில் மத்திய தமிழ்நாடு போறாங்க. அவங்களுக்கு இந்த சேவை நீங்க வேலூருக்கு போகும்போது அங்க பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி வேலூர் மற்ற நம்முடைய திருவண்ணாமலை பகுதியிலிருந்து இந்த திருச்சி, தஞ்சாவூர் இந்த பகுதியில் நிறைய கல்வி நிறுவனம் படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரயில் சேவை பயனுள்ளதா இருக்கும். அது இல்லாமல் வர்த்தகம் சார்பாக நீங்க வேலூரா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல காட்பாடியா இருக்கட்டும், இது அது இல்லாமல் ஆந்திராவில் சொன்ன மாதிரி நெல்லூர், நீங்க குண்டூர் போன்ற பகுதிகளுக்கு வர்த்தகம் சார்பாக செல்கின்ற பயணிகளுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப இந்த திருச்சிக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையிலான இந்த இணைப்பு பொறுத்தவரைக்கும் இது ஒரு நிரந்தர சேவையாக இன்னைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பயனுள்ளதாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயனுள்ளதாக ஒரு விரைவு ரயில் ஆக இருக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு.
அது ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. அதாவது அந்த அமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவங்க தொகுதிக்குட்பட்ட ஒரு பள்ளியில் ஒரு அரசு பள்ளிக்கு போய் அங்கே ஆய்வு பண்ண போயிருக்கிறாங்க. ஆய்வு பண்ண போகும்போது அங்கே இருக்கிற மாணவர்கள்கிட்ட அவங்க உரையாடுறாங்க. அதில் வந்து என்னன்னா அவங்க ஆங்கில புலமை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னை போன்றவர்கள் வந்து அவங்க அரசு பள்ளியில் படிக்காட்டியும் அரசு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க, தனியார் பள்ளியில் படிக்கல. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் ஒரு கல்லூரிக்கு போய் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அமைச்சராக அதுக்கு முன்னாடி பல இதில் வேலை பார்த்துருந்தாலும் கார்பரேட் உள்ளது போனாலுமே அந்த ஆங்கில புலமை எனக்கு இல்லை. அது அரசு பள்ளி இந்த மாதிரி இதில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை கருத்தை திரும்பி சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தொகுதியை சார்ந்த அந்த அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய அந்த ஆங்கில புலமை இது பண்றதுக்காண்டி அவங்க அந்த கேள்வியில் கேட்டிருக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் பக்குவம் தேவை, மறுக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் அதை 1 4 4 8 இன்னைக்கு வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு அவங்க தவறு செஞ்ச மாதிரி அதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இன்னைக்கு பண்றாங்க. இது வந்து என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாவேக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கணும். கண்டிப்பா இதுல பொறுத்த கொஞ்சம் பக்குவம் தேவை, கண்டிப்பாக தேவை. அதை மறுக்கிறது கிடையாது. நீங்க உங்களை மாதிரி பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் இதை செய்தியாக்கி இருக்கிறீங்க. அது கண்டிப்பா அமைச்சர் அந்த அமைச்சர் மாத்திரம் கிடையாது, இந்த பொதுவா அது அமைச்சர் மாத்திரம் கிடையாது, யாராக இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் அது குழந்தைங்கிட்ட இது பண்ணும்போது கொஞ்சம் பக்குவமா இருப்பதுக்கு நல்ல விஷயம். அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஆனால் அது மிகப்பெரிய பிரச்சனை வரை மிகப்பெரிய ஒரு கொலை குற்றம் செஞ்ச மாதிரி கொண்டு அதை சித்தரிச்சு அது பண்றது ஒரு ஃபேக் ஒரு நரேட்டிவ் வந்து ஓட்டுறாங்க. இது மாத்திரம் கிடையாதுங்க. இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து குறைகளை சொல்லக்கூடாது கிடையாது. ஆனா அதை ஒரு நரேட்டிவா கொண்டு போய் ஏதோ இவங்க ஆட்சியில் வந்து எல்லாமே சிறப்பா இருந்த மாதிரியும் தேனும் பானம் ஓடின மாதிரியும் ஒரு இதை கொண்டு வராங்க. மக்கள் மத்தியில பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு சொல்றேன், மக்கள் பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றத்தை விரும்புறாங்க. இந்த மாற்றம் தொடரணும். என்ன மாற்றம்? லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு அரசை வந்து ஜனங்க விரும்புறாங்க. அது வந்து யாரும் மறுக்க முடியாது. இது போன்ற குறைகள் வந்து இருக்கதான் செய்யுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, தாவேக சார்ந்த அமைச்சராக இருக்க அண்ணன் செங்கோட்டையனை தவிர எல்லாம் புதியவர்கள். அதுல சில பேரெல்லாம் வந்து முதல் முறையா இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சில இது பொறுத்த வரைக்கும் சில நாளடைவில் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்குண்டான ஒரு பொறுப்பான ஒரு எதிர்கட்சியா நம்ம வந்து ஆலோசனை சொல்லலாம், இது மாதிரி சொல்லலாம். ஆனா எதுக்கெடுத்தாலும் விமர்சனம், எதுக்கெடுத்தாலும் ஒரு கொச்சைப்படுத்துறது, இது வந்து தயவு செய்து வந்து எதிர்கட்சிகளை தவிர்க்க வேண்டும் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. இல்ல அது என்ன நடவடிக்கை, அது எப்படி தவறாக முடியும்? ஒரு விபத்துல ஒரு 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த விபத்து பொறுத்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. எதனால அந்த விபத்து நடந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது ஒரு அன்றைய அரசுடைய அஜாக்கிரதை போக்கா, இல்ல காவல்துறையுடைய அஜாக்கிரதை போக்கா, இல்ல நிகழ்ச்சி நடத்துறவங்களோட அஜாக்கிரதை போக்காங்கிறது விசாரணை முடியல. ஆனால் அது எல்லாம் இறந்தவங்க பார்த்தீங்கன்னா 41 குடும்பங்கள் ரொம்ப சாதாரண ஏழை வீட்டு பசங்க பெண்கள் தான் இறந்திருக்கிறாங்க, குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு, துயரற்ற குடும்பங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்க வேலையை கொடுக்கறது தவறு கிடையாது. நான் அதை தப்பா கூட நம்ம சொல்ல முடியாது. சாதாரண இல்ல. அதாவது இல்ல, நீங்க ஒன்னே ஒரு கேள்வி கேட்கறீங்க. அதாவது கரூர் சம்பவத்துல இறந்த 41 பேருக்கு வந்து அந்த குடும்பங்களுக்கு ஏதோ அரசு வேலை கொடுக்கறது சரியான்னு கேட்கறீங்க. நான் சரின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாம் சாதாரண ஏழை குடும்பங்கள் தான். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இன்னைக்கு அந்த துயரற்ற அந்த குடும்பங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு கொடுக்கலையா, அவங்களுக்கு எல்லாரும் கொடுக்கணுங்கிறதா என்னோட எண்ணம். நீங்க இதை பத்தி கேட்டீங்க, நான் சரின்னு சொன்னேன். நான் ஒட்டு போடாதீங்க. சரி, அதாவது நீங்க அந்த ஏழை இல்ல இது பாருங்க, இந்த பாருங்க அதாவது ஒரு துயர சம்பவத்தில் இருக்கிற ஒரு குடும்பங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆதரவா வந்து ஒரு இழப்பீடு கொடுக்கறதோ ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதோ நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது. ஆனா இதை விட பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தான் என்னுடைய கருத்து. சரிங்களா? இல்ல, இதுல நல்ல கேள்விங்க பத்திரிகையாளர். ஒரே ஒரு விஷயங்க, ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு, நம்ம அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஒன்று அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறது, அது ஒரு விஷயம். அதில் நம்ம எந்த விதத்திலும் நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது. அதே வேளையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ், நீங்கள் அரசாங்க நம்ம நிர்வாகத்துக்காக அது ஒரு ஒரு ஒத்துப்போகிற ஒரு இதை நம்ம கொண்டு போகணும். நம்ம உதாரணம் சொன்னோன்னா இருமொழி கொள்கை, அதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சகோதரர் விஜய் தலைமையிலான அந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கிறாங்க. நாங்கள் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், இருமொழி கொள்கையில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பல நம்முடைய கடந்த காலங்களில் தமிழக நலனுக்காக பின்பற்றப்பட்ட சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு சாராமல், ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தமிழக இங்கே அரசாங்கம் நடத்த முடியுமாங்கிறது கண்டிப்பாக அது முடியாது. அது என்னன்னா அந்த ஒரு மோதல் போக்க கண்டிப்பாக அதை நம்ம தவிர்க்கணுங்கிறதா ஒரு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த தவறு நான் பார்க்கல. நீங்கள் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்க்கலாம் செய்யலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள், அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிதி இது இல்லாமல் நம்ம நடத்த முடியாது. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரதம மந்திரி சந்திக்கிறதோ இல்லை அமைச்சர்களை சந்திக்கிறதோ இது கடந்த காலம் சந்திச்சு தான் பேசிட்டு தான் இருந்தாங்க அவங்க. இப்பயும் அது தொடர்தான் செய்யுது. எப்படி சரி, ஒரே ஒரு விஷயம், அதாவது எது எடுத்தாலும் ஒரு சர்ச்சையாக்குறது நம்ம வச்சிருக்கிறாங்க. இது இந்திய அரசு சொல்லலாம், ஒன்றிய அரசு சொல்லலாம். இந்திய அரசு சொல்லக்கூடாது, பாகிஸ்தான் அரசு சொல்ல முடியும், சீனா அரசு சொல்ல முட்டா பையலாம் இருக்கானுங்க. உங்களை சொல்லலைங்க, சொல்றேன் நானு. அதாவது ஒன்றிய அரசுங்கிறது நம்ம தமிழ் வழியில நம்ம ஒன்றிய அரசு சொல்றோம், தவறு கிடையாது. அதே வேளையில இந்திய அரசு சொல்லதான் செய்வேன் நான், அது தவறு கிடையாது. இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா விஷயம் நான் சொல்லிட்டேன். நான் அவங்க ஏதோ அந்த அணுகுன முறையில கொஞ்சம் தவறுகள் இருக்கலாம், ஆனா அவங்களுடைய நோக்கம் தவறு கிடையாது. என்னன்னா என்ன மாதிரியே அந்த ஆங்கில புலமை இந்த பசங்களுக்கு இல்லையே, நாளைக்கு அவங்க சங்கடப்படக்கூடாது அங்கிற முறையில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அணுகுன முறை தவறான இருக்கலாம், ஆனா நோக்கம் சரின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இது மாதிரி என்னன்னா பத்திரிகையாளர் ஊடகங்களை உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன். நான் இன்னைக்கு கடந்த சில 50 நாட்களுக்கா என்னன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. பொதுவா அது ஜனங்களை ரசிக்கல. பத்திரிகையாளர் ஊடகவியலர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நடக்குதுன்னு. உதாரணம் நம்ம இன்னொரு குற்றச்சாட்டு வச்சாங்க, தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடினாங்க, அதுக்கப்புறம் நீங்க 2 முறை நீங்க தேசிய கீதத்தை ஏன் பாடினாங்க, அது ஒரு கேள்வியா? இதெல்லாம் என்னங்க ஜனங்க சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் தேசிய கீதம் 3 தடவை பாடினாலும் என்ன தவறுங்க? அது நான் கேட்கிறேன். நான் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறாங்க, அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கு. இப்போ அதுல எந்த வித இது கிடையாது, இதுக்கு முன்னாடி செய்ய முடியல. இந்த அரசாங்கம் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாட வச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 முறை தேசிய கீதத்தை பாடி இருக்கிறாங்க. இதுல என்ன தவறு? எதுக்கு எடுத்தாலும் குத்தன்னு சொன்னா எப்படி இது பண்றது? நீங்க மொழி திணிப்புங்கிறது இப்ப ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பத்திரம் கிடையாது, வடகிழக்கு மாநிலங்கள், குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் போன்ற அங்க மாநிலங்கள் இது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அங்கன்னா நமக்குன்னா இங்க தமிழ்நாடுன்னா ஒரு மொழி, தமிழ் மொழி. ஆந்திரால உங்களுக்கு தெலுங்கு தெரியும், தமிழ், கேரளா, மலையாளம். ஆனா நீங்க வடகிழக்கு மாநிலங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 20-30 மொழிகள் இருக்கு. அங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த மும்மொழி திட்டம் பொறுத்த. அங்க நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. மொழியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த இருமொழி கொள்கை தான் நல்ல விஷயம். அதே நேரத்தில் 3வது மொழி அந்த மாணவரோ அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களோ இல்லை இந்த இதை படித்தா நல்லதுன்னு சொன்னால் சந்தோஷம் தான் அது. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்னைக்கு உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் எல்லாம் பேசுகிறோம் செய்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு நம்ம இது பண்ணணும். நம்ம உலகத்திலே இன்னைக்கு 4வது பெரிய பொருளாதாரம், 3வது ஆகணும், 2வது பேசுகிறோம். ஆனால் உலக மொழிகள் கற்றுக்கிறது நல்லது, பசங்களுக்கு நல்லது. நீங்க எப்படி நம்ம சொல்றாங்க ஹிந்தி மொழியை கத்துக்கிறது என்னங்க தவறுன்னு சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஏன் அதே ஒரு பிரெஞ்சு மொழியோ ஒரு ஜப்பானிய மொழியோ இல்ல ஒரு ஜெர்மன் மொழியோ கத்துக்கலாம் இல்லையா? ஆனா இந்திய மும்மொழி திட்டத்தினால உலக மொழிகள் எதுவுமே கத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. நான் அவங்க வச்ச குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். நீங்க சொல்றீங்களே ஹிந்தியை கத்துக்கிறது தப்பு இல்லையே, நான் நல்லதுதானே சொல்றீங்க. அதே ஆமா, அதே இல்ல உலக மொழிகள் ஏன் நீங்க கத்துக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறீங்க? இதுதான் ஹிப்போக்ரிசம் சொல்றது. நான் அதுதான் சொல்றேன். இன்னைக்கு 3 மொழிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு ஆங்கிலத்துல ஆங்கிலத்தை என்ன 3 மொழிகள்ல 2 மொழிகள் நீங்க தேசிய மொழிகள் சொல்றாங்க. ஆங்கிலத்தை வெளிநாட்டு மொழியா ஆக்கிட்டாங்க. இப்போ அப்ப மீதி 2 என்ன படிப்பாங்க? தமிழ்ல படிச்சு 3வது மொழி வேற வழி இல்லாம அவங்க ஹிந்தியோ வேற ஏதாவது எடுக்கணும். பல மாநிலங்கள் சமஸ்கிருதத்தை எடுக்கிறாங்க. இதுதான் மறைமுகமாக 3வது மொழியாக இந்தியோ சமஸ்கிருதம் நீங்க திணிக்கிறீங்கன்னு சொல்றோம். நம்ம குழந்தைங்களுக்கு விட்டுருங்க, பெற்றோர்களுக்கு விட்டுருங்க, அவங்க ஹிந்தி படிக்கலாம், படிக்கட்டும்.
ஹிந்திக்கு எதிரானவர் நம்ம கிடையவே கிடையாது. நான் கிடையாதுங்க. ஆனா திணிப்புக்கு எதிரானவன். எந்த மொழியோ எதுவும் அந்த பசங்க படிக்கட்டும், நம்ம அரசியல் செய்யக்கூடாதான். இது எல்லாருக்கும் சேர்ந்தான், திராவிட இயக்கங்களுக்கு சேர்த்தான் சொல்றேன் நான். மொழி பற்று இருக்கணும், மொழி வெறி இருக்கக்கூடாது. இல்ல போட்டி இடைத்தேர்தல் போட்டி இல்ல இடைத்தேர்தல் மதிமுக போட்டியிடாது. அண்ணன் திருமாவை பொறுத்தவரைக்கும் தலைவர் வைகோ மேல அளவற்ற மதிப்பை வைத்திருப்பவர். மதிப்பு மாத்திரம் கிடையாது, அவ்வளவு பிரிய வச்சிருக்கிறாரு. அவரே பல முறை நான் அரசியலுக்கு வர்றதுக்கு பல காரணங்கள், முக்கியமான காரணம் அண்ணன் வைகோவுடைய அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய பேச்சுகளும் சொல்லியிருக்கிறாரு. நான் அரசியலுக்கு வந்த புதுதில் எனக்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தது சரி. அவர் ஒரு கைட் பண்ணுவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு அவருடைய உடன்பரவா ஒரு தம்பியா தான் என்ன பார்த்திருக்கிறார். அவர் விடுதலை இங்க திருச்சி என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் எங்கிட்ட அன்பா பழகுறாங்களோ அதற்கு நிகராக என்னுடன் அன்பாக பழகக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தை தோழர்கள். தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போனாலுமே சிவப்பு கருப்பு சிவப்பு கொடிக்கு அடுத்தபடியாக என்னை வரவேற்கும் கொடிகள் விசிகாவுடைய கொடிகள் தான். அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு சரி, விசிகா தோழர்கள் சரி, அண்ணன் திருமாவளவன் நானும் அளவற்ற மதிப்பை மரியாதை வைத்திருப்பவன். அதான் அப்படிதான் சொல்ல முடியும்.